ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒன்ஸ் தமிழ் சினிமாவில் பிளாக் பஸ்டர்ஸாக கொடுத்துட்டு இருந்த ஹீரோஸ் இப்போ ஒரு ப்ராப்பர் ஹிட்டு கொடுக்க கூட கஷ்டப்படக்கூடிய ஹீரோஸ் யார் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் வருவாங்க. பட் இந்த வீடியோஸில் நான் குறிப்பிட்ட ஆட்களை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட டாப்பிக்கை சொன்ன உடனே உங்களுக்கு யாரை ஞாபகம் வந்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு ஒரே மாதிரி சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹீரோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஹீரோங்க. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஹீரோ தான் சொல்லணும். இவர் இந்த லிஸ்ட்டில் பாரு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலைங்க. பிகாஸ் ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் இவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. ஸோ அதுவும் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. பட் ரீசெண்ட் டைமில் இவருக்கு ஒரு ப்ராப்பர் தியேட்டரிக்கல் ஹிட்டே இல்லைங்க. ரீசெண்டாக ரெட்ரோ மூவியுமே ஓடலைங்க. ஸோ இவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் அடிக்கலை. ஸோ மூவியும் சுமாராக தான் ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி கங்குவாவும் ஃப்ளாப்புங்க. ஸோ நம்ம சூர்யா சாருக்கு ஒரு ப்ராப்பர் தியேட்டரியல் ஹிட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்ப வருஷம் முன்னாடிங்க, அதாவது 2016 தான் நம்ம 24 மூவி தான் எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாருக்கு கடைசி சூப்பர் ஹிட் மூவி. அதுக்கப்புறம் அவருக்கு ரிலீஸ் ஆன எந்த மூவியுமே அவ்வளோக்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தாங்க சொல்லணும். ஆக்சுவலாக ஜெய் பீம் அதுக்கப்புறம் சூர்ரை போட்டு என்னதான் ரொம்பவே நல்லா இருந்தாலுமே அந்த மூவி ரெண்டுமே ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒரு ப்ராப்பர் தியேட்டரிக்கல் ஹிட் நம்ம சூர்யா சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு டெக்கேடே ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாரோட கண்ணுமே நம்ம கருப்பு மூவி மேலே தான் இருக்குது. ஸோ எல்லாரும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சூர்யா சாருக்கு ஒரு நல்ல தியேட்டரிக்கல் ஹிட் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஹீரோ ஜெயம் ரவிங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் ஜெயம் ரவி மூவினாலே எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செம்ம ரேஞ்ச் இருந்துச்சு அவருக்கு. இவரோட மூவிஸ் எல்லாத்துக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்பவே அதிகமாக வருவாங்க. ஸோ சீரியஸாலுமே லைனாக ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இவருமே ஒரு ப்ராப்பரான ஹிட்டு கொடுக்க ரொம்பவே கஷ்டப்படுறாருன்னு தான் சொல்லணும். ஸோ ரீசெண்டாக எந்த மூவியுமே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலங்க. எல்லா மூவியுமே ஃப்ளாப் தாங்க ஆச்சு. ஸோ நம்ம ஜெயம் ரவிக்கு கடைசியாக ஒரு ப்ராப்பர் ஹிட் மூவினா கோமாளி தாங்க. 2019 தான் அந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரோகோட் மூவி ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. எனக்கு அந்த மூவி மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஹிட் ஆகும்னு. ஸோ கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஹிட் கிடைக்குதா இல்லையான்னு. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஹீரோ நம்ம அருண் விஜய்ங்க. சீரியஸாலுமேங்க ஒரு டயத்துல எல்லாம் அருண் விஜய் மூவினாலே ஒரு செம்ம த்ரில்லர் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் இருந்துச்சு. பட் இப்போ இவரோட மூவிஸ்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியலன்னு தாங்க சொல்லணும். சுத்தமாக இவரோட மூவிஸ் எதுவுமே ஓடுறது கிடையாதுங்க. ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லா மூவியுமே ஃப்ளாப் தான். இவருக்கு கடைசி தியேட்டரிக்கல் ஹிட் நம்ம தடம் தாங்க. ஸோ சீரியஸாலுமே செம்மையான மூவி. ஒரு ட்ராக் பிடிச்சி மாசாக வந்துட்டு இருந்தாருங்க. பட் அதுக்கப்புறமா தடம்க்கு அப்புறம் நிறையா ஃப்ளாப் கொடுத்துட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ப்ராப்பரான கம்பேக் நம்ம அருண் விஜய்கிட்ட இருந்து இருக்கான்னு. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்டர் நம்ம ஆரியாங்க. இவர் கடைசி எப்போ ஹிட் கொடுத்தாருன்னு அவரே மறந்துருப்பாருங்க. ஸோ அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ அவரோட ஃபில்மோகிராஃபி சுத்தமாக படுத்துருச்சுங்க. அவருக்கு எந்த மூவியுமே ஓடலைங்க. ஸோ ரீசெண்டாக வந்ததுன்னு இல்லை. ஸோ கடைசி ரொம்ப வருஷமாக அவருக்கு எந்த மூவியுமே ஓடலை. எல்லா மூவியுமே ஃப்ளாப்புன்னு தாங்க சொல்லணும். ஸோ எக்ஸப்ட் சார்பேட்டா பரம்பரை. ஸோ எல்லா மூவியுமே ஃப்ளாப்பு தான். என்ன இருந்தாலும் சார்பேட்டா பரம்பரை நம்ம ஓடிடி ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ அதனால் அது தியேட்டர் ஹிட்டில் சேராது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆரியா ஒரு பர்ஃபெக்டான கம்பேக் கொடுப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஹீரோவை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இவர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் எந்த டைமில் இந்த லிஸ்ட்டை போட்டாலுமே கண்டிப்பாக இவர் இருப்பாருங்க. அதே சமயம் தமிழ் சினிமாவில் நல்லா நடிக்கக்கூடிய சூப்பரான ஆக்டர்ஸ் யாருன்னு கேட்டாலும் இவர் தான் இருப்பார். உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம சியான் விக்ரம் தாங்க. ஸோ இவரை பிடிக்காத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம சியான் விக்ரமுக்கு கடைசி ஹிட் மூவி இருமுகன் தாங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மூவி ரிலீஸ் ஆகி. கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டுங்க. தங்கலானும் சரி வீரதீர சோரனும் சரிங்க. ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் ப்ராப்பர் ஹிட் கிடையாது. ஸோ ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுற நம்ம சியான் விக்ரமோட கம்பேக் எப்போ வரும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஹீரோஸில் எந்த ஹீரோ கம்பேக் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.